தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதியில் மாற்றமா மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்பு யுவராஜ் செய்திகள் அப்படின்ற நம்முடைய சேனலுக்கு நீங்க கட்டாயமா புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கிட்டத்தட்ட வட மாநிலங்களில் வரலாறு காணாத அளவிற்கு வெப்பம் 126, 120, 123 அப்படின்னு சொல்லிட்டு உச்சபட்ச வெப்பநிலை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ராஜஸ்தானில் அடிக்கக்கூடிய வெயில்லாம் ஒடிசாவில் அடிக்குது, ஒடிசாவில் அடிக்கக்கூடிய வெயில்லாம் தமிழ்நாட்டில் அடிக்குது அப்படின்னு சொல்கிறக்கூடிய வகை தமிழ்நாட்டில் லாஸ்ட் வீக் ஒரு லாஸ்ட் 10 டேஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இதுவரை இல்லாத அளவிற்கு வெப்பமானது குறைந்ததை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலுக்கான அந்த முடிவுகள் வெளியான பிறகு அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா மாறத்துக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். டேட்டை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்துடைய தேர்தலுக்கான தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதியோடு வந்து பார்த்திங்கன்னா முடிந்துவிடும். ஜூன் 4ஆம் தேதி முடிந்து விட்டது அப்படின்னா அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 5 ஒரு நாள் ஒரு எக்ஸ்க்ளூசிவாக லீவ் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு சூழ்நிலையில தான் பள்ளிகள் திறப்பு தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளிகள் திறப்பில் எதனா மாற்றங்கள் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து விரைவில் அறிவிப்புகள் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மாநிலம், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், பீகார், உத்தரப்பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு வட மாநிலங்களில் மட்டும் வெப்பம் கொடுத்தல, தமிழகத்திலும் வெப்பமானது கொளுத்தி கொண்டு இருக்கிறது. தமிழகத்தில் குறிப்பாக வட தமிழகத்தில் நிறைய தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வெப்ப அலை வீசிக்கொண்டு ஒரு 10 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சிச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் இப்போ இன்டென்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு வெப்பத்துடைய தாக்கம் என்பது. இதனால வந்து நிச்சயமா வந்து பள்ளிகள் திறப்பில் தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா கலந்து ஆலோசித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். பள்ளிகள் திறப்பில் தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்க போகின்ற முடிவு மிகவும் முக்கியம். அமைச்சர் அப்படின்றவர் எப்படின்னா இருக்கக்கூடிய அதிகாரிகளோடு ஆலோசனை செய்து வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பார். மற்றபடி முதலமைச்சர் இன்னும் ஒரு முழுமையான முடிவை சொல்லல. டெம்பரேச்சர் கடந்த முறை வெளிநாட்டில் இருந்தார் நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சர், மலேசியா இங்கெல்லாம் போயிட்டு வந்தார் ஃபேமிலியோட. ஸோ அப்போவே அங்கேருந்தே வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக வந்து அன்பில் மகேஷ்க்கு இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த முறையும் கம்ப்ளீட்டாக நிறைய சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பள்ளிகள் திறப்பு பற்றி என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இது போல் அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த காணொளியில் பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.